உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியனின் கனிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக்மேட் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து ஸ்டேல்மேட்னா என்ன, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்கலான் இருக்கோம். இதை கொஞ்சம் லாங்கான பெரிய வீடியோவாக போகும். முடிஞ்சால் ரெண்டாவது ஸ்டெப்பாக போட்டு இன்னொரு வீடியோவும் பார்க்கலாம். ரைட், இன்றைக்கி நம்ம செக்மேட்டு ஸ்டேல்மேட்டு மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிங் இங்கே வைக்கிறேன். பிளாக்குக்கு ஒரு கிங் இங்கே இருக்குன்னு வைங்களேன். நம்மகிட்ட ஒரு ரூக் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரூக்கை எடுத்து இந்த ராஜாவுக்கு ஒரு த்ரெட்டன் அட்டாக் கொடுத்தோம்னு வைங்களேன், நான் உங்களை அடிக்க போகிறேன் அப்படிங்கிற சிக்னலுக்கு பேர் செக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போது ஒரு அட்டாக் இருக்குது, கிங்குக்கு போதுமான ஸ்பேஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். தெர் ஆர் 6 ways to escape from this check. இதைத்தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், செக் அப்படின்னு சொல்லுவோம். செக்கிலேருந்து எஸ்கேப் ஆக முடிஞ்சால் அதுக்கு பேர் செக்கு. செக்குக்கு அப்புறம் இந்த கிங் எஸ்கேப்பே ஆக முடியல அதுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் செக்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொஷின் வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி 2 கிங்கு தான் இருக்குது. இப்போயும் செக்கு தான் வச்சுருக்கோம். எப்பயுமே 2 கிங்குக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு போது அதை தெரிஞ்சுக்குவோம். இந்த கிங்குக்கு பக்கத்தில் எப்பயுமே நெருங்கி போகவே போகாது. இதுதான் செஸ்ஸில் உள்ள முக்கியமான ரூல். வேறு எந்த பீஸ் வேணாலும் நம்ம கிங் பக்கத்தில் வரலாம். நைட்டு வரலாம், ரூக்கு வரலாம், பிஷப் வரலாம், பான் வரலாம். எல்லாமே இதுக்கு த்ரெட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸில் வரலாம், இந்த சர்க்கிளில் வரலாம். ரைட்டுங்களா? ஆனால் இந்த கிங்கு மட்டும், எதிரியோட கிங்கு மட்டும் கிங்குக்கு பக்கத்தில் எப்பயுமே நெருங்கி வரவே வராது. மேக்னெட்டில் நார்த் போல் ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சவுத் போல் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதுபோல் இந்த கிங்கு ஒன்று என்ன பண்ணும், மேக்னெட் மாதிரி தள்ளி விடும். இது இங்கே போக முடியாது, இது இங்கே வர முடியாது. அதே போல் இந்த கிங்கோட கண்ட்ரோலிங் ஸ்கொயர்ஸ் 1, 2, 3. அதே இந்த கிங்குக்கும் அதே தான் கண்ட்ரோலிங் ஸ்கொயர். ஸோ 2 பேரும் இங்கேயும் வர முடியாது, நானும் வர முடியாது. நீங்களும் இங்கே வர முடியாது, நானும் இங்கே வர முடியாது. நீங்களும் இங்கே வர முடியாது, நானும் இங்கே வர முடியாது. இது விஷயம் நல்லா புரிஞ்சுதுங்களா? 2 கிங்க்கும் நடுவில் 3 ஸ்கொயர் இருக்கும். டைரெக்டாக ஒரு ஸ்கொயர், சைடில் 2 ஸ்கொயர். இதில் எதுவுமே 2 கிங்கும் ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸ்அப்பில் நெருங்கி வராது. இதுதான் 2 கிங்குக்கும் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த கிங்கு போர்டு எண்டில் இருக்குது. இப்போது ஒரு செக் வைக்கப்படுது. ஒயிட் ரூக் வந்து நாங்கள் இங்கே செக் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போது இந்த 8th ரேங்க் ஃபுல்லாக இந்த ரூக் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் ரேங்க் ஃபுல்லாக இந்த ரூக்கு கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இந்த செகண்ட் ரேங்க்கில் 1, 2, 3 இந்த 3 ஸ்கொயரையும், இந்த கிங்கு நகர்ந்து வரக்கூடிய ஸ்கொயர் இந்த 3 தான் இந்த செகண்ட் ரோவில். ஆனால் அந்த 3 ஸ்கொயரையுமே என்ன பண்ணிடுச்சு, இந்த ஒயிட் கிங்கு 3ஐயுமே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பொசிஷனுக்கு பேர் செக்மேட். இதுவே ஒரு ஸ்டெப் இங்கே வச்சு பாருங்கள். இதே தான் செக் வச்சுருக்கோம், வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பொசிஷனில் பாருங்கள், கிங்கு இங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கே போகலாம். இந்த மாதிரி போகிறதுக்கு ஸ்பேஸ் இருந்து அப்போ ஒரு த்ரெட்டன் இருந்தால் அதுக்கு பேர் செக். த்ரெட்டன் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் செக்மேட். இதுதாங்க செக்குக்கும் செக்மேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஸ்டேல்மேட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 கிங்கு குயினை மட்டும் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இந்த குயின் ஸ்ட்ரெயிட் லைனாக கண்ட்ரோல் பண்ணும், டயக்னலாக கண்ட்ரோல் பண்ணும். இந்த கிங்கு இந்த ஸ்கொயர் இது ரெண்டையும், இந்த கிங்கோட இந்த 2 ஸ்கொயர் மூவபிள் ஸ்கொயர், கிங்கு வர்றதா இருந்தால் இங்கே தான் வர முடியும். ஆனால் இந்த கிங் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயருக்கும் நீங்கள் வர முடியாது, இந்த ஸ்கொயருக்கும் நீங்கள் வர முடியாது. மிச்சம் உள்ள ஸ்கொயர் ஃபுல்லாக குயின் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செக்கே வைக்கப்படவில்லை, ஆனால் வேறு எங்கேயும் நகர்த்துறதுக்கான ஸ்பேஸும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பேர் ஸ்டேல்மேட் அப்படின்னு பேர். ரைட்டுங்களா? இன்றைக்கி ஒரு செக்மேட்டு, ஸ்டேல்மேட்டு, செக்கு இந்த 3 பற்றி தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது 2 நாட்டு மன்னர்கள் போரிடும்போது மக்கள் நிறைய பேர் இங்கிட்ட அங்கிட்ட இறப்பது இயல்பு.
ஒரு நாட்டில் எல்லாருமே காலி ஆகிட்டான்னு வச்சிங்களேன், வெறும் ராஜா மட்டும் இருக்கார் சரிங்களா. அந்த மாதிரி ராஜா மட்டும் இருக்கும்போது அந்த ராஜாவை இந்த நாட்டு படை வீரர்கள் அனைவரும் துரத்திட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். அப்போது அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா இவங்ககிட்ட மாட்டிட்டா பிடிச்சிடுவாங்க, சிறையில் போட்டுருவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்படி ஓடி போகும்போது அவங்க விரட்டி ஒவ்வொரு அம்புகளாக எய்வாங்க, துப்பாக்கியில் சுடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் எஸ்கேப் ஆனால் அதுக்கு பேர் செக்கு, அந்த த்ரெட்டனுக்கு பேர் செக்குன்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா. அவர் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கார். ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஒரு மலையடி வரத்துக்கு வராருன்னு வச்சிங்களேன். அங்கே ஓடி போயிட்டு அங்கே ஒரு சின்ன குகை இருக்குது. அந்த குகையில் உள்ளே போயிட்டார். அந்த உள்ளே போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த குகைக்குள்ளே அவருக்கு தேவையான சாப்பாட்டுக்கு வேண்டியான பொருட்கள், அவர் தூங்குறதுக்கு எல்லா வசதியுமே உள்ளே அந்த குகைக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த குகையோட என்ட்ரன்ஸ் எப்படின்னா படுத்துக்கிட்டு மட்டும்தான் போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். குகையோட என்ட்ரன்ஸு படுத்துக்கிட்டு மட்டும்தான் ஒவ்வொரு ஆளாக தான் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். எல்லோரும் ஆன் சடன் உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ராஜா மட்டும் உள்ளே போயிட்டார். யார் உள்ள தலையை வச்சுட்டு அப்படி உள்ள தலையை காமிச்சாங்கன்னாவே அந்த தலையை என்ன பண்ணிடுவார், கட் பண்ணிடுவார். ஆனால் அவர் அதே சமயம் வெளியே வரணும்னா இவங்க ஃபுல்லாக கொண்டுருவாங்க சரிங்களா. இதுதான் சுச்சுவேஷன். உள்ளே அவர் சேஃப்டியாக இருக்கார், வெளியில் இவங்க சேஃப்டியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பேர் தான் ஸ்டேல்மேட் அப்படின்னு பேர், ட்ரா அப்படின்னு பேர். மேட்ச் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரான்னு சொல்கிறோம். ஏன்னா உள்ளே இருக்கிறதுனால வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஆபத்து இல்லை, வெளியில் இருக்கிறவங்கனால உள்ளே இருக்க ராஜாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பேர் தான் ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போது இந்த ஸ்டேல்மேட்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா. செக்மேட்னா என்னென்ன, செக்மேட்னா என்ன அப்படின்னா எங்கேயுமே ராஜா போக முடியாது, ராஜா கழுத்தில் கத்தி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், இல்லாட்டி ஒரு ஈட்டி அப்படி வச்சு வேலைக்கு வச்சுருக்காங்க, எங்கிட்ட அசைஞ்சா குத்திடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணிடுவார், சாஸ்தாங்கமாக கையை தூக்கிட்டு நான் நீங்கள் சொல்கிறது சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு பேர் தான் செக்மேட். செக்மேட்னா ஒரு த்ரெட்டன் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு த்ரெட்டன் இருக்கணும். அப்போ அவர் எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பேர் தான் செக்மேட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டேல்மேட் அப்படின்னா அவருக்கும் ஆபத்து இல்லை, விரட்டி போனவங்களுக்கும் ஆபத்து இல்லை, ரெண்டு பேரும் யாரும் அட்டாக் பண்ணல, த்ரெட்டன் பண்ணல. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பேர் தான் ஸ்டேல்மேட்னு பேர். அதாவது இப்போ ஒரு ராஜா இருக்காங்க. இந்த ராஜாவுக்கு இப்படி ஒரு செக்கு வைக்கிறாங்க. எதிரி வந்து ஒரு செக்கு த்ரெட்டன் கொடுக்குறாங்க, நான் ஒன்றை கில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அட்டாக் வைக்கும்போது இவருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஸ்கொயர்ஸ் இருக்குது ரைட்டுங்களா. இதுக்கு பேர் செக்குன்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த கிங் இங்கேருந்து நம்ம கிங் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி அவங்களோட பானை இங்கே இருக்குது. இந்த மாதிரி பொசிஷனில் இதே செக்கு வச்சா இப்போ பாருங்கள், இந்த கிங்கு இங்கேயும் வர முடியாது. கிங்கு இந்த இடத்துக்கு வந்தால் பிஷப்பும் அடிக்கும், கிங்கும் அடிக்கும். இங்கே வந்தால் இந்த கிங் அடிக்கும். ஸோ எங்கேயுமே வர முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பேர் தான் செக்மேட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸ்டேல்மேட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, இங்கே ஒரு சப்போஸ் இது பிளாக் பிஷப்னு வச்சுங்களேன், பிளாக் ஸ்கொயர் பிஷப் அப்படின்னா இப்படி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கிங்கு இங்கேயும் வர முடியாது, இந்த கிங் அடிக்கும். இங்கே வந்தால் பிஷப் அடிக்கும். இந்த கிங் வேறு எங்கேயா போக முடியும்னா வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஆனால் இங்கே த்ரெட்டன் இருக்கா, இப்போது த்ரெட்டன் இல்லை, யாருமே இந்த கிங்கை அட்டாக் பண்ணல. அட்டாக் பண்ணாமல் எங்கேயும் செக்கும் வைக்காமல் போகிறதுக்கு இடமும் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் தாங்க ஸ்டேல்மேட். இப்போ ஸ்டேல்மேட்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சிங்களா. ரைட். இப்போது செக்மேட்டுக்கு ஒரு 5 மாடல் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குயின் இங்கே இருக்குன்னு வைங்களேன், இந்த பொசிஷன் இருந்துச்சுன்னா இந்த குயின் எடுத்து இப்படியே டயக்னல்லே வாங்க, இங்கே வந்து இந்த கிங்குக்கு ஒரு செக் வச்சு பாருங்கள். இப்போ இந்த ஹச் ஃபைல் எல்லாத்தையுமே இந்த குயின் பிடிச்சிருச்சு, ஹோல் ஹச் ஃபைலையும் இந்த குயின் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு ரைட்டுங்களா. அடுத்து இந்த ஜி ஃபைல் தான் ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஜி ஃபைலில் 1 2 3 இந்த 3 ஸ்கொயருக்கு மட்டும்தான் இந்த கிங்கு வர முடியும். ஆனால் இந்த கிங்கு வரக்கூடிய இந்த 3 ஸ்கொயரையும் இந்த கிங் என்ன பண்ணிடுச்சு, கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பொசிஷனில் செக்கும் இருக்குது, அதாவது த்ரெட்டன் இருக்குது, ஆனால் எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இல்லை. அப்போ இதுக்கு பேர் செக்மேட். அதே போல் இன்னொரு பொசிஷன் காமிக்கிறீங்க, மொத்தம் 5 பொசிஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்குது குயின், இங்கேருந்து பாருங்கள், இந்த குயின் அப்படியே மெதுவாக நகர்ந்து போய் இந்த இடத்துல போய் நின்றுட்டா இந்த குயினை இவங்க அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. ஏன்னா கிங்கோட சப்போர்ட்டில் இந்த குயின் இருக்குது. ஒரு சப்போர்ட் இருக்கும்போது இந்த கிங்கு அந்த இடத்துக்கு
போகாது. ஸோ இது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே போகலாம்னு பார்த்தா இந்த குயின் அடிச்சிடும். இங்கே போகலான்னு பார்த்தா இந்த குயின் அடிக்கும். இங்கே வந்தால் 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. இங்கே வந்தால் குயின் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பேர் செக்மேட்னு பேர். இன்னும் 2-3 ஃபார்முலாஸ் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இன்கேஸ் மிடில் கூட இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நைட் இருக்குது, இங்கே ஒரு நைட் இருக்குது, நடுவுக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு பான் இருக்குது, ஒயிட்டோட பான். இங்கே பிளாக் பானே இந்த பொசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு குயின் எடுத்துகிட்டு வரீங்க. இங்கே இருக்க ஒரு குயின்னு இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு செக் வைக்கிறீங்க. இந்த செக்கை பாருங்கள். இந்த குயின் இந்த கிங்குக்கு ஒரு அட்டாக் கொடுக்குது. அட் த சேம் டைம் இந்த ஹோல் டயகனல் ஃபுல்லாக இந்த குயினோட கண்ட்ரோலில் இருக்குது. இந்த 2 ஒயிட் ஸ்கொயரையும் இந்த நைட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள் 1 2 3 இந்த ஸ்கொயரை இந்த நைட் கண்ட்ரோல் பண்ணுதுங்களா. 1 2 3 இந்த ஸ்கொயரையும் இந்த நைட் கண்ட்ரோல் பண்ணுதுங்களா. இந்த நைட்டு பாருங்கள் இந்த 2 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணும். 1 2 3 இந்த நைட்டு பாருங்கள் 1 2 3. அப்போ இந்த 2 ஸ்கொயரையும் இந்த நைட் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இந்த 2 ஸ்கொயரையும் இந்த நைட் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இந்த ஹோல் பிளாக் டயகனலையும் இந்த குயின் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இங்கிட்டு போகலான்னா அவங்க பீஸே இருக்குது, இங்கேயும் போக முடியாது. இங்கிட்டு போகலான்னா நம்ம பீஸ் இருக்குது, இது போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பேர் செக்மேட்னு பேர். இப்போ அதே போல் இன்னொரு பொசிஷன் வைக்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரூக் இருக்குது, இங்கே ஒரு ரூக் இருக்குன்னு வைங்களேன். இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த ரூக் வச்சாச்சுன்னா இந்த ரூக் ஏ ஃபைல் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இந்த பி ஃபைல் ஃபுல்லாக இந்த ரூக் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஸோ கிங் எங்கேயுமே இந்த லைன்லேயும் போக முடியாது, இந்த லைன்லேயும் போக முடியாது. மாரல் சப்போர்ட்டாக கிங்கும் இருக்குது. இப்போ இங்கே போகலான்னா கிங்கும் இருக்குது, ரூக்கும் இருக்குது. இங்கே போகலான்னா கிங்கும் கண்ட்ரோல் பண்ணும், ரூக்கும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இது பேரும் செக்மேட். சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பான் இருக்குன்னு வைங்களேன். இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வைங்க. இப்போ பிளாக் ரூக் இங்கே இருக்குது. இவங்க எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கிறாங்க. இந்த முன்னாடி நகரக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாக 3 பான் இருக்குது. இந்த சைடில் நகர்ந்துக்கலாம். ஆனால் இந்த ரூக்கு இந்த ஃபஸ்ட் ரேங்க் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த கிங் இங்கே போனாலும் செக் வரும், இங்கே போனாலும் அதே செக் வரும், இங்கே இருந்தாலும் அதே செக் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்குக்கு பேர் செக்மேட்னு பேர். இன்னொரு கொஷின் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு வைங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குயின் எடுத்துகிட்டு போய் நேராக இந்த கிங் பக்கத்தில் வைக்கிறாங்க. 2 கிங்க்கு நடுவில் வைக்கிறாங்க. இந்த கிங்கோட சப்போர்ட்டில் இந்த குயின் இருக்கிறனால இந்த கிங் இந்த குயினை அடிக்க முடியாது. இங்கிட்டு போகலான்னா இந்த குயின் அடிச்சிடும், இங்கிட்டு போகலான்னா இந்த குயின் அடிச்சிடும். இங்கே போகலான்னா 2 பேரும் சேர்ந்து இதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கொயர் அங்கே போக முடியாது. இங்கேயும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான். பேக்கில் போகலாம் அப்படின்னா ரூக் அடிக்கும், இங்கே போனாலும் அதே தான், இங்கே போனாலும் அதே தான். எல்லாமே ரூக் இந்த லைன் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கனால இந்த கிங் எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு பேர் செக்மேட் அப்படின்னு பேர். செக்மேட்டில் இப்போது வச்சுருக்க இதெல்லாம் பார்த்தீங்கல்ல. இதனால் உங்களுக்கு இப்போது செக்மேட்னா என்னங்கிற விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். ரைட்டுங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு புரிகிற ஈஸியான விஷயமாக சொல்கிறேன் நான். இப்போது எதிரியோட ராஜா இங்கே இருக்குது. பிளாக் வந்து இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டாங்க. ரைட்டுங்களா. இந்த பானை அடுத்த ஸ்டெப் குயின் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணி இங்கேருந்துலாம் வந்திருக்காங்க, இப்படி வந்திருக்காங்க. சரிங்களா. இப்போ இந்த கிங்கு முன்னாடி வந்து பானை குயின் ஏற்ற விடாமல் தடுத்து நிற்கிது. இப்போ இந்த கிங் வெளியில் போனால் இதை அடிச்சிடுவாங்க. ரைட்டா. ஆனால் இவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே வந்தாங்கன்னா இந்த ஒரு பொசிஷனில் கிங்கு இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. இது அடிக்கலாமான்னு பார்த்தா இந்த கிங் சப்போர்ட்டில் அந்த பான் இருக்குது, அதனால் அடிக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு பேர் ஸ்டேல்மேட் அப்படின்னு பேர். இந்த ஸ்டேல்மேட்டை ட்ரான்னு சொல்லுவோம். ட்ரான்னா யார் வின்னரோ அவங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுக்கப்படும், லூசருக்கு 0 பாயிண்ட் எதுவுமே கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் ட்ரா அப்படிங்கும்போது ஈச் 0.5 2 பேர்த்துக்கும் அரை பாயிண்ட்டு கொடுப்பாங்க. சரிங்களா. ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு ரவுண்டு ஒரு 2 நபர்கள் ஆடுறாங்கன்னா 2 பேர்த்துக்கும் பொதுவாக கொடுக்கப்படுறது 1 பாயிண்ட். ஜெயிக்கிறவங்க யாருக்கோ அவங்களுக்கு 1 பாயிண்ட் முழுமையாக கொடுக்கப்படும், தோக்குறவங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் கிடையாது. இதுவே ட்ரா அப்படின்னு சொன்னால் 2 பேர்த்துக்கும் ½ பாயிண்ட் கிடைக்கும். இதுதான் இதில் உள்ள முறை. சரிங்களா. இப்போது ஸ்டேல்மேட்டில் எத்தனை விதம் இருக்குங்கிறத பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.